என்னது தாவிக தலைவர் விஜய் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? ஏன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றத நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் 2026 அவருக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். மதுரை மாநாட்டுக்கு விஜயை பார்க்க வந்த கூட்டம் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேலே. இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் கூடினது இல்லைன்னு நான் சொல்லலை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் சேனலே சொல்கிறாங்க. நல்லா தானடா போயிட்டுருக்கு, அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் விஜய் வந்ததுமே ரசிகர்கள் 6 வாரத்தில் தான் என்ன செய்யணுன்னே தெரியாமல் ரேம்ப் பார்க் மேலெலாம் ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் அல்டிமேட்டாக பவுன்சர்ஸ்க்கு நடுவில்லாம் பூந்து விஜய் கிட்டேயே போயிட்டுருப்பார். ஆனால் அவரை பவுன்சர்ஸ் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருனா தூக்கி ரேம்ப் பார்க்க விட்டு கீழே தள்ளி விட்டுருப்பார். ஆனால் அவர் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஏதோ சப்போர்ட்டில் நின்றுடுவார். ஒன்ஸ் அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பித்த உடனேவே விஜயையும் தாவேகா கட்சியையும் பல விமர்சனங்கள் செய்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கும்போது தூக்கி வீசினது என்ன, நானே அமைதியாக இருக்கேன், எங்கள் அண்ணனுக்கும் இந்த கட்சிக்கும் வேறு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நானே அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் தெரியுற இந்த நபர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஒரு பாதி இப்படி இருக்க, இன்னொரு பாதி இல்லை தாவேகா மாநாட்டில் என்ன தான் தூக்கி வீசினாங்க, நான் தான் பாதிக்கப்பட்டவன், எனக்கு ஒரு அதான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மானிடர் அவருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் பண்ணுறாங்க விஜய் மேலேயும் அந்த ஒரு 10 பவுன்சர்ஸ் மேலேயும். இது போல் ஏதாச்சும் தப்பு நடக்கும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது மாதிரி இப்போடா தப்பு நடக்கும்னு காத்துட்டு இருந்தாங்க போல். உடனே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல், கரெக்டான எவிடன்ஸ் இல்லாமல் விஜய் மேலே எஃப்ஐஆருமே ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கான கேஸ் இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களுமே இல்லை என்ன தான் தூக்கி போட்டாங்க மாநாட்டில் இருந்து அப்படின்ட்டு இந்த இளைஞரும் இல்லை என்ன தான் மாநாட்டில் தூக்கி போட்டாங்க இந்த இளைஞருமே மாற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஐடிவிங்க தான் ரொம்பவே திறமையான விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சுருக்காங்களே, அப்போ ஏன் சீக்கிரமாக கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உருவாக்கலாம். ஆனால் ஐடிவிங்கால் கண்டுபிடிக்கிற அளவுக்காங்க இங்கே மாநாட்டுக்கு கூட்டம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர். 15 லட்சம் பேரில் அந்த கட்டம் போட்ட சட்டையை எத்தனை பேர் வேணால் போட்டு வந்திருக்கலாமே. ஒருவேளை அவர் மேலே அவதூறு கிரியேட் பண்ண தான் இது போல் ஒரு ஃபேக்கான கேஸை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா இது டிவிகே கட்சிக்குமே ஒரு லாபகமான விஷயந்தான். அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா, தலைவர் விஜயையும் டிவிகேக்கும் அவதூறு கிரியேட் பண்ண தான் சில பேர் மறைமுகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னுட்டுமே சொல்லிட்டு வர்றாரு. அது எந்த கட்சி அப்படின்ட்டு உங்களுக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இது டிவிகேக்குமே ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொன்னியடா, அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை இப்படி தாவேகா தலைவர் விஜய் மேலே வீண் பழி தான் சுமத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இந்த கேஸுமே தள்ளுபடி செய்யப்படும். அப்படி தள்ளுபடி செய்யப்பட்டால் இந்த கேஸுக்கான மதிப்பு எதுவும் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ 9 நாள் கழிச்சும் நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோன்னா அப்போ அது இன்னுமுமே ட்ரெண்டிங்கில் தான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு தானே அர்த்தம். அப்போ இப்போ மாநாடு முடிஞ்சு 9 நாள் ஆகுது, இதுக்கப்புறமுமே பேசுவாங்க. இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் விஜய் ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஒரு ஃபோன்லேயுமே அவருடைய குரல் ஒலிச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அதனால தாங்க வரும் தி ஒன் மேன் ஆர்மி. பெரும்பாலும் இந்த அளவுக்கு யாரும் வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்க. சப்போஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி இன்னும் ஒரு 2 ஷார்ட்ஸை சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதையுமே சேர்த்து பார்த்துருங்க. அப்புறம் மறக்காமல் உங்களோட சப்போர்ட், உங்களுடைய கமெண்ட்டையும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். பாய் காய்ஸ். கூலி படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ரிலீஸ் பண்ணுறதுக்கு மார்னிங் ஷோ கேட்டாங்க, மார்னிங் ஷோவும் கொடுத்தாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு பர்மிஷன் கேட்டாங்க, அதுவுமே எந்த தடங்களும் இல்லாமல் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ஜனநாயகன் படம் வரும் பாருங்க, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு எக்கச்சக்கமான தடைகள் போட்டு அதை நடக்க விடாமல் செய்கிறதுக்கான எல்லா வழியும் செய்வாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வச்சுருக்காங்க. வரப்போகிறது வேறு அரசியல் படம் அப்படின்றதுனால இன்னும் எந்த அளவுக்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலே நம்ம கண் கூட பார்க்கலாம். நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய். ஜனவரி 9 வெளியாக போகிற ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்காக மலேசியாவுக்கு ஆக்டர் ரஜினி, கமல், அஜித் அப்படின்னு பல நடிகர்கள் வர இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதுதான் என்னுடைய கடைசி படம், இதுக்கப்புறம் முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்ட்டு தளபதி முன்னதே அறிவிச்சிருக்காரு.
இதனால் தளபதி ஃபேன்ஸுமே கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க. அதுலேயும் இப்போ ஆடியோ லான்ச்சையுமே மலேசியாவில் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். சாதாரணமாகவே ஒரு படத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வேறு அரசியலில் வேறு வந்து திமுகவை டேரெக்டாகவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த படத்துக்கு என்ன குடைச்சல் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் டிவிக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.